ஓம் ஈஸ்வரா குருதேவா. என்றால் சிவசக்தியால் உயிர் வாழ்கின்றது. அதே போல தான் பெற்ற சக்தியை மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்றும், மனைவி பெற்ற சக்தி தன் கணவனால் கொடுத்த சக்தி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி எண்ணுகின்ற இந்த ரெண்டு பேருமே இயங்கி இந்த உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும் என்று இந்த ரெண்டுமே அதை எடுத்து நுகர்ந்த உணர்வு கருவாகின்றது. இன்றும் பார்க்கலாம். சாதாரணமாக மந்திரவாதிகள் இந்த குடுகுடுப்பக்காரர் இருப்பாங்க. அந்த கணவனும் மனைவியும் தான் இந்த மந்திரத்தின் நிலைகளை இதைப்படி செய்வாங்க. இந்த மந்திரத்தை கணவன் தப்பினாலும் உடனே மனைவி அதை எடுத்து இது பண்ணும். இந்த ஏவல் பில்லி சூழ்நிலையில் தாக்கப்பட்டால் உடனே இதை எடுத்து அவங்க சரிப்படுத்துவாங்க. அவங்க ரெண்டு பேரும் கத்துக்கலைன்னு ஒண்ணு வேலையாக அடுத்த மச்சன மாமகிட்ட கொடுக்க மாட்டாங்க. இது மந்திரத்தின் செயல்கள். ஆகவே இதை போல அந்த தான் கணவனும் மனைவியும் இந்த உணர்வு வானை துருவத்தை நோக்கி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்று வானியலின் உணர்வையே மேற்கொண்டு பார்க்கும் நிலைகள் வருகின்றது. அப்ப நட்சத்திரத்தின் தன்மையை தனக்குள் கவர்கின்றார்கள். அந்த உணர்வின் வலிமையை பெறுகின்றார்கள். அது மற்ற கோள்களில் கலந்து வருவதையும் சூரியன் பெறுவதையும் ரெண்டு பேருமே நுகர்கின்றார்கள். அப்படி பெற்ற இந்த உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முழுமையாக அறிந்து உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கி அந்த உணர்வை தனக்குள் வளர்த்து கொண்டவர்கள். ஆகவே ரெண்டு உயிர்களும் ரெண்டு உடல்களும் இது ரெண்டு பேருமே சேர்க்கப்படும் போதுதான் வசிஷ்டரும் அருந்ததி அவர்கள் வளர்ந்ததும், நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மறித்து நடந்தது. கணவன் மனைவியை மறித்து நடப்பதும், மனைவி கணவனை மறித்து நடப்பதும் இந்த இரு உணர்வு வந்தாலும் சத்தியவான் சாவித்திரி. இந்த உயிர் சத்தியமாகின்றது. தன்னுள் இணைந்து கொண்ட சக்தி அதை உண்மையின் உணர்வாக ஒளியாக மாறுகின்றது. தான் சத்தியவான் சாவித்திரி யமனிடமிருந்து தன் கணவனை மீட்டினார். இப்ப நம்ம ரொம்ப வீட்டுல பார்க்கலாங்க, சத்தியவான் சாவித்திரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் உழைச்சிக்கிட்டு நானா அப்படிங்கிற வகையில இன்னைக்கு இதுதான் அதிகமாக பார்க்க முடிகின்றது. அந்த நிலைகள் இல்லை. ஆகவே இந்த உணர்வுடைய நிலைகள் ஒன்றுக்கொன்று இணைத்து இன்னொரு உடல் சேராதபடி இந்த உடலின் உணர்வு ஒன்றாக இணைந்து எந்த திருவற்றை நுகர்ந்தார்களோ கூர்மையாக அந்த உணர்வின் தன்னை வலிமை கொண்டு இந்த உடலை வெற்றி சென்றப்பன் அந்த எல்லை அடைந்தார். நாம் பூமிக்கு ஒரு உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளி கதிராக இங்கு இருக்கின்றார். இது ஒரு குடும்பம். ஆக அகசியின் தாய் தந்தையில் ஒரு உடல்களில் இருந்தார்கள். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்த பின் அந்த உணர்வின் சக்தி கொண்டு அதே ஒளியின் சரீரமாக இருக்கின்றார். இதை போன்று சென்றவர்கள் இவருடைய ஈர்ப்பு வட்டத்தில் சென்றவர்கள் அன்னதந்தை அதை இணைப்பதும் இருக்கும். இதே போல சப்தரிஷி மண்டலங்கள் இருப்பவரும் பல உண்டு. ஆக அன்னதந்தையை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும், உடல் பெறும் உணர்வுகள் கரைய வேண்டும் என்று சொன்னவர்கள் அவர்கள் தனித்து சென்றாலும் அந்த கூட்டமைப்பில் அவங்க ஈர்ப்பு வட்டத்தில் இன்று வளர்ந்து கொண்டும் இருக்கின்றார். அழியா சரீரமாக இதை பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு நிலைகளையும் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் எண்ணில் அடங்காத நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிலைகள் ஏதாவது டெலஸ்கோப் வச்சு இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு சிலதான் தெரியும். அதற்காக நுண்ணி அலைகள் அந்த காலத்தில் அகசின் வாழ்ந்த காலத்தில் சென்றவர்களும் அதன் பின் சென்றவர்களும் பல உண்டு.